ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரம்மி ப்ரொஃபஸர் ஸ்ரீதர் பேசுகிறேன். நீங்கள் இந்த தி ரம்மி ப்ரொஃபஸருங்கிற சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரம்மி சர்க்கிள் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ரம்மியில் என்னென்ன மாதிரியான வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயம் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், விளையாடினதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் ரம்மி சர்க்கிள் மாதிரி கேஷ் கேம்ஸ் விளையாடும்போது நம்ம ரம்மி விளையாட தெரிஞ்ச மாதிரியே விளையாண்டோம்னா ஜெயிக்க முடியாது. அதுக்குன்னு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, நெளிவு சிலுவைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒரு கேஷ் கேம், ஒரு பாயிண்ட்ஸ் ரம்மி 10 பைசா கேம் ஆடுவோம், பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 6 பேர் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது தப்பு. ஏன்னா இது ஒரு லக்கி கேம். லக்கை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே நடக்குது. மெயினாக மேக்ஸிமம் 50% ஆஃப் த கேம் வந்து பார்த்திங்கன்னா லக்கை பொறுத்து தான். ஸோ 4 பேர் ஆடினா கூட ஆடிடுங்க. மேபி அந்த 2 பேர் வராதவங்க அதிர்ஷ்டக்காரங்களாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக 6 பேர் வரணும், அப்புறம் தான் விளையாடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இப்போ நமக்கு வந்து சீட்டு பார்த்திங்கன்னா நல்ல சீட்டு தான், ரம்மி இருக்குது. பட் ஜோக்கர் இல்லை, இது பாயிண்ட்ஸ் ரம்மிங்கிறதுனால வந்து ஒரு 7-8 ஆட்டத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி உங்களுக்கு நல்ல சீட்டு வந்தே தீரும். பட் உங்களுக்கு லக்கியாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து 2-3 ஆட்டம் கூட ஆகிடும். ஸோ பாயிண்ட்ஸ் ரம்மியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்கணும், நிறைய ட்ராப் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ஆட்டத்துக்கு ரிஸ்க் எடுத்து ஆடுறதுக்கு பதிலாக ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஆட்டத்துக்கு மூவ் ஆயிடுவோம். அவ்வளோதான், சிம்பிளாக சார். இதில் இருக்க ட்ரிக்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட்ஸ் ரம்மியில் சீட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ரம்மி இல்லைனாலும் பரவாயில்ல, 2 ஜோக்கர் இருக்குது, 2-3 ரவுண்ட்லேயே நமக்கு ஆட்டம் ஆகிடும் அப்படின்னா அந்த ஆட்டத்துக்கு தான் ஆடணுமே தவிர, நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ரம்மி ஒரு ஜோக்கர் இருக்குங்க, 4 சீட்டு வேஸ்ட்டு சீட்டு, இல்லை 5 சீட்டு வேஸ்ட்டு சீட்டு, ஆனால் எப்படி ஆட்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாயிண்ட் கம்மியாக இருந்து வேஸ்ட்டு. இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் கம்மியாக இருக்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் ஜெயித்தா மட்டும்தான் காசு இல்லையா? அப்படின்றப்ப நீங்கள் சீட்டு நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக ஜோக்கர் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பாயிண்ட் ரம்மியை பொறுத்த வரைக்கும் நல்லது. முதல்லையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயும் போல் சீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு ரம்மி இருக்குது, ஒரே ஒரு ஜோக்கர் இருந்தது, இந்த 9 இங்கே இருக்குது, அதுவும் அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு செகண்ட் ரம்மி வந்தால் மட்டும் ஆடுவோம், இல்லைன்னா ஆட வேண்டாம். பார்க்கலாம். 4 தேவையில்லை. சரி, ரைட்டு, ட்ரா பண்ணிட்டு அடுத்த ஆட்டத்துக்கு போயிடுவோம். பார்க்கலாம் எவ்வளோ ஆட்டம் தான் இந்த மாதிரி நடக்கும்னு பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 7 ஆட்டம் 8 ஆட்டத்தில் கம்பல்சரி ஒரு ஆட்டம் உங்களுக்கு ரம்மி சர்க்கிள் கொடுத்துரும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்கள் எவ்வளோ பணம் விட்டுருக்கீங்களோ அந்த பணத்தை நீங்கள் கம்பல்சரி திருப்பி எடுத்துக்கலாம். ரொம்ப விளையாட தெரியாதவங்க அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதில் லூஸ் பண்ணுவாங்க. இதில் விளையாட தெரியறதுக்கு உண்டான டெக்னிக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ராப் பண்ணுற கார்டை ட்ராப் பண்ணிடணும். சிம்பிள். சும்மா எல்லா கார்டுக்கும் எடுத்து விளையாண்டுருந்தோம்னா உங்களுக்கு 2 ஆட்டம் நல்லா ஷோவே வைப்பீங்க. ஆனால் 2 ஆட்டம் 80 கொடுத்தீங்கன்னா அந்த காசுலாம் போயிடும். ஸோ இது கேஷ் கேமுங்கிறது நீங்கள் மனசில் வச்சுட்டு ஆடுங்க. இந்த ஆட்டம் என்ன இருக்குது? ஓகே, சூப்பருங்க. ஸோ 2, 3 ஒரு ரம்மி, 5, 6, 7 ஒரு ரம்மி, அது இல்லாமல் இன்னொரு ஜோக்கர், இந்த 6 இருக்குது. ஸோ இந்த 6ஐயும் நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். 5, 9K வேஸ்ட்டு, 3 வேஸ்ட்டு. ஏன் 7 10 நான் ஒன்றா வச்சுருக்கேன்னா, ஒரு வேளை இடையில் உங்களுக்கு 8 9 வந்துச்சுன்னா அது ஒரு செட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 9 வந்திருக்கு, இந்த 9 வந்திருக்கு. சரி, கட்டுக்கே போவோம். 3 சூப்பர் சீட்டு. கிங்கை போட்டுருவோம். இது கிங்கை போட்டதுக்கு ஸ்பெஷல் ரீசன் எதுவுமே இல்லைங்க. 9 கூட போட்டிருக்கலாம், கிங்கை பெருசு அதனால் போட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 10 ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு தேர்ட் ரம்மி வந்துருச்சு. ஃபஸ்ட் ரம்மி இருக்குது, செகண்ட் ரம்மி இருக்குது, தேர்ட் ரம்மி இப்போ வந்துருச்சு. ஒருத்தர் ட்ரா பண்ணிட்டாரு. இப்போ நமக்கு வந்து இந்த 7க்கு 10க்கு ஏதோ 8 9 வந்துருச்சு அப்படின்னா சூப்பர், 1 கார்டு ஆகிடும். நம்ம கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்குன்னா வாய்ப்பு அதிகம். இல்லை எனக்கு வந்து இதில் தான் சீட்டு வருது அப்படின்னா அப்போயும் நீங்கள் இந்த 9 தான் போடணும். ஏன்னா இதுக்கு இடையில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சில பேர் ரொம்ப யோசிச்சு ஆடுவாங்க. அதுக்கு பயப்பட தேவையே கிடையாது. அது அது அவங்களோட இயல்பாக இருக்கலாம். இல்லை அவங்க வந்து நம்ம லேட்டாக ஆடினா நமக்கு சீட் நல்லா இருக்குன்னு நினச்சி மற்றவங்க ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி ஆடலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு சீட்டு நல்லா இருந்தால் நம்ம ஆடுவோம், இல்லை அப்படின்னா ட்ராப் பண்ணிவிடுவோம். இதுதான் சிம்பிள் லாஜிக்கு. எப்போ நாம் அந்த மாதிரி ஏமாற்றி ஆடணுங்கிறதையும் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இல்லை இனிமேல் சொல்லுவேன். ஸோ இந்த தி ரம்மி ப்ரொஃபஸர், தி ரம்மி ப்ரொஃபஸர் அப்படிங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது வீடியோ நாங்கள் ரிலீஸ் பண்ண உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ உங்கள் ஆட்டத்தை மட்டுமே பேஸ் பண்ணி இல்லாமல் இன்னொருத்தரோட ஆட்டத்தையும் பேஸ் பண்ணி உங்களோட ஆட்டம். இப்போ பாருங்கள், ஜாக்கி வந்திருக்கு, 8ஓ 9ஓ வந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 9 போட்டுருவோம். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த ஜோக்கரை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சீட்டு நமக்கு வேணும். இந்த செட்டுக்கு ஒன்று வேணும், இந்த வேஸ்ட் சீட்டை கழிக்கிறதுக்கு ஒன்று வேணும். ஆனால் என்ன பண்ணுறது, இப்படி இருந்துச்சுன்னா இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் பாருங்கள். இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்போ நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 5 and 7க்கு வந்து 6 நடுவில் வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே செகண்ட் ரம்மி இருக்கிறதுனால நான் 2 7க்கு ஒரு 6 ஜோக்கரை வச்சுட்டோம்னா ஒரு பாயிண்ட் குறையுது, அவ்வளோதான். அதுக்காக ஒரு பாயிண்ட்டை குறைச்சி வச்சுட்டேன். ஆனால் நீங்கள் எப்போவுமே ஜோக்கர்ஸை தனியாக வச்சுட்டு விளையாடாதீங்க. ஜோக்கரை இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் எதுக்காக அந்த 6 எடுத்து இங்கே வச்சனோ அது நடந்துருச்சு. இந்த 7 வந்துருச்சுன்னா 7 இங்கே வச்சுக்கலாம், இந்த 6 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா யோசிக்கணும். 3 5 2ல் ஏதோ ஒரு சீட்டை போடணும். எதை போடலாம்? இப்போ நம்ம 5 போட்டோம்னா வெறும் 3 பாயிண்ட், இந்த 3 தான் பாயிண்ட்டாக நிற்கும். ஆனால் ஆட்டம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப குறைச்சல். ஏன் குறைச்சல் அப்படின்னா, இப்போ இந்த 3 போட்டோம்னா 6 ஜோக்கர்ன்றதுனால பக்கத்தில் இருக்க 5 விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ 5 தான் நம்ம மெயினாக வச்சுக்கணும், அந்த 3 போட்டுடணும். பாயிண்ட் 2 அதிகம், பட் ஸ்டில் ஓகே, நான் இதை தான் போடுறேன். பாருங்கள், இப்போ என்ன பாயிண்ட் அதிகம், இதையும் இப்படி வச்சிட்டோம்னா உங்களுக்கு பாயிண்ட்டு 3 தான். இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக அந்த 3 வச்சுட்டு டைமண்ட் 5 போட்டிருந்தீங்கன்னா 2 பாயிண்ட் சேர்த்து வரும். 2 பாயிண்ட் கொடுக்குறதுனால 20 பைசா சேர்த்து செலவாகும், அவ்வளோதான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வந்து 6 ஜோக்கர்ன்றதுனால 5 7 தான் அதிகமாக விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 விழுவுமா இல்லை 3 விழுவுமானா ரொம்ப சான்ஸ் கம்மி. அப்படி விழுந்தால் அதை நம்ம அன்லக்கின்னு நினச்சிக்க வேண்டியதான். பட் முறையான ஆட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆடணும். சின்ன சீட்டாக இருந்தாலும் பாயிண்ட்ஸ் ரம்மியை பொறுத்த வரைக்கும், பூல் ரம்மியில் வேறு மாதிரி, பூல் ரம்மியில் பாயிண்ட்டை குறைச்சா, பாயிண்ட்ஸ் ரம்மியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட்டம் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். கிங்கு தேவையில்லை. நம்ம கெட்ட நேரம் நான் சொன்ன மாதிரியே நமக்கு இன்னொரு 3 வந்திருக்கு. நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டின் 3 போட்டோம். இப்போ வச்சுருந்தோம்னா ஆட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம மறுபடியும் பிளானை மாற்ற வேண்டாம். நம்மளோட ஒரிஜினல் பிளான் என்னவோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். 5ல் இருக்க வாய்ப்புன்னு வச்சுட்டு இந்த 3 மறுபடியும் நம்ம கழிச்சு கட்டிடுவோம், பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரேர் சினாரியோ. இந்த வீடியோ ஏன் அப்லோட் பண்ணேன், நீங்கள் மோஸ்ட்லி கரெக்டாக ஆடின ஆட்டத்தை மட்டும் தானே போடுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கரெக்டாக ஆடினது தான் போடணும், வீடியோவாக எடுத்து போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது தப்பும் கிடையாது. நான் ஆடின ஆட்டம் முறையான ஆட்டம். ஏன்னா 6 ஜோக்கரு 7ஓ 5ஓ விழுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதனால நம்ம கரெக்டாக முறையாக தான் ஆடணும். பட் நம்ம அன்லக்கி 3 வச்சுட்டு பாயிண்ட்டை குறைச்சி ஆடி இருந்த மாதிரி, அந்த மாதிரி பூல் ரம்மி ஆட்டம் மாதிரி ஆடி இருந்தோம் அப்படின்னா இப்போ ஆட்டம் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் ஓகே. பாருங்கள், சாரி யோசிக்கிறாரு, என்ன போட்டிருக்காரு, 5 சொன்னேன்னா இப்போ நான் சொன்னது நடந்துருச்சு பாருங்கள். ஸோ 5 விழுந்தே தீரணும். மேக்ஸிமம் 5 விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தூக்கி இங்கே வச்சுக்கலாம், யூனிஃபார்மாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரம்மி, செகண்ட் ரம்மி அண்ட் 2 ட்ரிப்ஸு, அவ்வளோதான். இப்போ 3 நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். சூப்பருங்க, ஒரு ஆட்டம் ஜெயிச்சிட்டோம் நம்ம. ஒருத்தர் பாருங்கள், இவ்வளோ நேரம் கழித்து மறுபடியும் 77 கொடுத்துருக்காரு. சூப்பர், வெரி நைஸ். $12.92 நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஒரு ஆட்டம் ட்ராப் பண்ணோம், ஒரு ஆட்டம் $12.92 ஜெயிச்சிட்டோம். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் என்ன வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா, பாய்.